அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. நினைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் அளித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தையில் இருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய வேதத்தில் இருந்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிதலை, புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதுல நாம தொடர்ச்சியா பல்வேறு வசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில சூரா யூசுஃப்ல 2 வாரம் பார்த்ததுக்கு அடுத்த வசனம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 2 வாரம் பேசிய விஷயத்துல சில கேள்விகள், சந்தேகங்கள் வந்துச்சு. அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு வசனத்துக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா யூசுப் 12 வசனம் 16. இந்த வரலாறு நம்ம ஓரளவுக்கு ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். இந்த காட்சி என்னன்னா, தன்னுடைய சகோதரர்கள் விளையாட தன்னுடைய தாப்ப நாட்டை சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவர்கள் மாலையில் தேங்கி அழுகிறவர்களாக தங்கள் தந்தையிடம் திரும்பி வந்தனர் அப்படிங்கிற ஒரு வாசனம் இருந்துச்சு. இப்ப இந்த தேங்கி அழுகிறவர்களாக அப்படிங்கிற வாசனத்தை நம்ம பேசும்போது அது உண்மையிலே அவங்க தவற உணர்ந்துதான் அப்படி செஞ்சிருக்காங்க. சாதாரணமா நடிப்பான அழுகியா இருந்தா வெறும் அழுகி நல்லா கொடுத்துருக்கலாம். தேம்பி தேம்பி அழுகக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிறது அதனுடைய உண்மையை தான் நல்லா சொல்றாருன்னு நம்ம சொன்னோம். அப்போ சில கேள்விகள் வந்துச்சு. யாசின் பாய் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு தப்பான காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், தப்பு செஞ்சது தப்பு அப்படின்னா தான் நம்ம போய் திரும்ப தூக்கிட்டு வந்துடலாமா இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சாங்க. ஏன்னா விஷயம் அது போற தூரத்துல உள்ள விஷயம் இல்லை. அவங்க இங்க இருந்து கிளம்பி போறாங்கன்னா அது வெகு தொலைவில் இருக்குது. ஒரு வியாபார கூட்டம் பயணிக்கக்கூடிய ஒரு இடம். இவங்க இருக்கிறது ஒரு கிராமமா இருக்குது. ஒரு நகரத்தினுடைய போகக்கூடிய பாதையில அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா இவங்க காலையிலேயே கிளம்பிடுறாங்க. அதுக்கு முன்னே சில வசனங்கள் படிக்கிறோம். எங்களுடைய பொருட்களை எல்லாம் நான் யூஸ் பண்ண ஒப்படைச்சிட்டு நாங்க விளையாடணுங்கிறத அவங்க சொல்றாங்க. அது என்ன பொருள் அப்படின்னா, அன்றைய தேவையான உணவுகள் இருந்திருக்கும், தேவையான ஆடைகள் இருந்திருக்கும், குளிரா இருந்தா வெப்பமா இருந்தா தவிர ஆடைகள் இருந்திருக்கும், இன்னும் சில உடைமைகள் இருந்திருக்கும் இல்லையா. அதையெல்லாம் ஒப்படைச்சிட்டு தான் நாங்க போனோம்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த அளவுக்கு தூரமா இருக்குது. அதாவது அது திரும்ப வரும்போது அசா எபுக்குங்கிற வார்த்தை வருது. நம்ம இஷாவை சொல்றோம், 20 சொல்றோம் தெரியுமா, அந்த மாதிரி வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவங்க ரொம்ப லேட்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செஞ்சது தப்பு, திரும்ப போய் துணை தூக்கிட்டு வந்துடுறான்னு அவங்க சொன்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா உடனடியா ஒரு 5 மினிட்ஸ்ல போயிட்டு வர விஷயம் இல்லை. அது காலையில பயணிச்சுட்டு அந்த சம்பவம் நடந்து இப்ப திரும்ப நம்ம இரவுல போன வச்சுக்கிறோங்க, அந்த புள்ள அங்க இருக்கமா தூக்கி போயிட்டாங்கன்னு தெரியாது. சரியா? அது ஒண்ணு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிருக்காங்க. திரும்ப அதுல ஒரு டீம் அதை வருத்தப்படக்கூடியவங்க போற மாதிரி இருந்தாலும் இங்க பிரச்சனை உண்டாகும். இல்லை ஒண்ணு பேசியதானே செஞ்சுட்டு போனாங்க, திரும்ப அதுல அந்த கீழாங்கன்னா சரிப்பட்டு வராதுல்ல, அப்ப உண்மை வெளிப்பட்டுரும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது. இதனால என்ன செய்யறாங்கன்னா, அந்த போய் இப்ப போனாங்கன்னா நாளைக்கு காலையில் திரும்பி வருவாங்க. அவ்வளவு தொலைதூரத்துல உள்ள இடமா இருக்குது. அதனால நம்ம நினைக்கிற மாதிரி அதை தப்பு செஞ்சுதான் தூக்கிட்டு வந்துக்கலாமான்னு கிட்டக்க இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு நாள் முழுக்க காலையில போயிட்டு இரவுல சேர்றாங்க, மாலையில சேர்றாங்கிறது நம்ம பாக்குறோம். அந்த சந்தேகத்தை நம்ம தெளிவு கிடைக்கும்னு சொல்ல வரேன். எதுவும் கேள்வி இருந்தா நம்ம அதை பேசுவோம். அவங்க தேம்பி அழுது அவங்கள உள்ள சிலரு அப்படி இருந்திருக்கலாம், அவங்க உணர்வுபூர்வமாக செஞ்சிருப்பாங்க. இவங்க சொல்ல நல்ல விஷயத்த அந்த மற்ற சோதனை ஏற்றுக்கொள்ளல, நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டோம், முடிவாயிடுச்சு, இது வருத்தப்பட்டு புரிஜனம் இல்லை. திரும்ப பார்த்தோம்னா இந்த வியாபார கூட்டம் அந்த பிள்ளை ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்ல முடியுமா? ஏன் கட்டண சமயத்துல வரல, ஏன் லேட்டா வந்திருக்கீங்க, நான் திரும்ப தூக்க போனோம் அவங்க பிள்ளை இல்லை அப்படி சொல்ல வேண்டி வரும்ல. இந்த மாதிரிலாம் பல சிக்கல் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பாக்குறோம். அதை நம்ம தெளிவாயிருக்கிறோம். இது ஒரு விஷயம். இது இல்லாம அதுக்கு அடுத்து சூரா அதே வசனத்துல அத்தியாயத்துல 17 வசனம். அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவர் கூறினார், எங்கள் தந்தையே, யோசப்பிடம்
எங்கள் சாமான்களை விட்டுவிட்டு நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஓட்டப்பந்தயம் சென்றோம். அப்போது ஓநாய் அவரை விழுங்கி விட்டது. நாங்கள் உண்மையை கூறினாலும் நீர் ஒருபோதும் எங்களை நம்ப மாட்டீர் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட சொல்றாங்க. எல்லாமே மாமல சொல்றதுதான். நம்பாம இருந்தாரு, கொடுக்க அனுப்பாம இருந்தாரு, இவங்க வலுக்கட்டாயம் பண்ணாங்க. நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், பலமா இருக்கிறோம், எங்களை மீறி ஒண்ணு செஞ்சு நடந்துருமா, இப்படி செஞ்சா நாங்க உண்மையை நஷ்டப்பட்டவங்க எல்லாம் அந்த வார்த்தையை பேசுனாங்க பாருங்க. அது எல்லாமே மாற்றமா நடக்குது அப்படிங்கிறத இங்க நம்ம பாக்குறோம். அதை அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவு சொல்ல நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரண நம்ம நடக்கும். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியும் தெரியுமா, அதை அந்த மாதிரி கேட்கும்போது சொல்லுவாங்க, ஆனா நான் கண்டிப்பா கொடுத்துருவேன், இந்த டேட்ல கொடுத்துருவேன், நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அந்த வாசகம் அந்த காலத்துல நடந்திருக்குதுங்கிறத இங்க நம்ம பாக்குறோம். அப்புறம் என்ன செய்யறாங்க 18ல இந்த வாசகம் படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து போலி ரத்தத்துடன் அவருடைய சட்டையை அவர்கள் காட்டினர் அப்படிங்கிறாங்க. யூசுஃப ஒரு ஓனாய் தான் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் அவருடைய ரத்தம் எல்லாம் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ரத்தம். அது எப்படி செட்டப் பண்ணாங்க நமக்கு தெரியல. அது நம்ம வேறு பல வேறு விஷயம் இருக்கலாம், நமக்கு எல்லாம் சொல்லல. சொன்ன வார்த்தையை மட்டும் நம்ம கடிச்சு பேச முடியாது, அதை வச்சு நம்ம பேசிக்கிறோம். போலியான ரத்தம்ங்கிறது ஒரு விலங்கு ரத்தமா கூட இருக்கலாம், ஒரு பிராணி ரத்தமா கூட இருக்கலாம் இல்லையா. ஒரு ஓணம் பள்ளி மணல்ல வாழக்கூடிய ஒண்ணா இருக்குது, ஏதோ ஒரு பிளட் ரத்தம் உள்ள ஒண்ணு. எல்லாத்துக்குமே ரத்தம் இருக்காது, எல்லா பிராணி ரத்தம். இப்போ ஒரு கரம்பூச்சி அடிச்சோம்னா அது வெள்ளையாத்தான் வெளிப்படும், பிளட்டை பார்க்க முடியாது இல்லையா. அந்த மாதிரிலாம் இருக்குது. ரத்தம் உள்ள ஒரு பிராணியை அடிச்சு அவங்க சட்டையில தேய்ச்சி அவங்க குறைந்த ஒரு போலியான ஒரு விஷயத்தை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் சொல்றாரு. அவர்கள் போலி ரத்தத்துடன் சட்டையை அவர்கள் காட்டினர் நம்புவதற்காக. நம்ம சொன்னா நம்பணும்ல, அதுக்கு என்ன எதை வச்சு நம்ப வைக்கிறது? அப்ப இந்த மாதிரி செஞ்சாதான் அப்ப இந்த குழந்தையினுடைய ஈசுக்குடைய சட்டையில ஆடையில அந்த மாதிரி ரத்தத்தை பூசி இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற ஒரு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா மேலோட்டமா பாக்குறது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன ரத்தம், யார் ரத்தம், நம்ம எல்லாமே தெரிஞ்சிடும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கே எல்லாம் நமக்கு தெரியும். இது எந்த பிள்ளை வாசனை, நம்ம முத்தம் கொடுக்கும் போது மோந்து பார்க்கும்போது வாசனை தெரிஞ்சிருமா, இது யார் யார் நம்ம சொல்லிடுறோம். ஒரு நிறைய போட்டி நடக்குது. இப்போ உங்க ஒரு 10-30 குழந்தைய படுக்க போட்டுருக்காங்க, எல்லாம் போரைய போட்டு தலையெல்லாம் மூடிடுறாங்க, கால் மட்டும்தான் தெரியும். இது உங்க குழந்தை யாரு கண்டுபிடி அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் பாக்குறாங்க, காலை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. யாரு மைக்கு அண்ணன் இருக்கு ஆஃப் பண்ணிக்கங்க. அப்ப அந்த காலை பார்த்த உடனே பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பரிச்சயமா இருக்குது பிள்ளைகளுடைய அந்த விஷயம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனம் இருக்கும் நம்முடைய உடல்ல, நமக்கு தெரியாது. நாம உண்ணக்கூடிய உணவை பொறுத்து வாசங்கள் வெளிப்படும். அது நல்லதும் கெட்டதும் இருக்கலாம். சில பேருடைய உணவு வகைகளை பொறுத்து அது இருக்கும். நம்ம ஊர்லயே பாக்குறோம், ஒரு விதமான உணவுகளை திங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு காஸ்ட்ல குறிப்பிட்ட உணவு திம்பாங்க. நத்தை நம்ம நத்தை திங்கலாம், கடையில தின்னு பழக்கமே சாப்பிட மாட்டான். நத்தை அவன்கிட்ட வேர்வை எப்படி வெளிப்படுதுன்னா அது ஒரு வாடகை கிடைக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய உணவு பழக்கத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் ஒரு வாசம் இருக்கும். அதாவது அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதை ஃபீல் பண்ணாலும் சொல்ல முடியாது, வெறும் வார்த்தையில சொல்ல முடியாது. ஒரு ஆளை பார்த்த உடனே என்னத்தான் கோட்ஸுக்கு போட்டாலும் சரி அவர் பாகிஸ்தானி சொல்லிடலாம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பால் முச்ச வாடை அடிக்க ஒரு தெரியும் நமக்கு. பங்களாதேஷம் தனியா சொல்லிடலாம், ஏன்னா அவனுடைய உணவு பழக்கம் அப்படி இருக்கும். அவருக்கு தனி வாசம் இருக்குது. இந்தியன்ஸையும் வாசம் இருக்கும், அது நமக்கு தெரியாது, அது அவன் கண்டுபிடிப்பான். நாட்டுக்காரன் இவன் இந்திய கண்டுபிடிச்சிருவான். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை சுமல் பார்த்தாலே நமக்கு தெரியும் இது யாருன்னு தெரிஞ்சு நமக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப இலகு அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ரத்தத்தை தேய்ச்சிட்டு வருது இது காட்டுறதெல்லாம். அப்ப போலி ரத்தத்துடன் அவருடைய சட்டையை அவர்கள் காட்டினர். அவர் கூறினார், உண்மையில் குறிப்பிட்ட ஒரு சூழ்ச்சியாக கண்டுபிடிச்சாரு ஸ்பாட்லயே. இந்த மாதிரி அதை பார்த்தோன்னு சொல்லிட்டாரு. உண்மையில் குறிப்பிட்ட ஒரு சூழ்ச்சியை செய்ய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ரகசிய திட்டம் தீட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க, திட்டம் போட்டுட்டீங்க, அதைதான் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த யாக்கு வெளிப்படுத்துறாரு. நான் செய்யக்கூடியதெல்லாம் இப்ப என்னுடைய வேலை என்ன தெரியுமா, எல்லாம் நடந்துருச்சு சொல்லிட்டீங்க, அவனா தீட்டு போய் தெரியாது, ஏதோ சரித்திரம் நடந்து இந்த விஷயம் நடந்திருக்குது. ஆனா நான் இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படி கேட்டா, அமைதியான ஒரு பொறுமையை கை கொள்வதுதான் அப்படிங்கிறார். இதுதான், வேற வழியே கிடையாது. எல்லாமே அல்லாவுடைய நாட்டம். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம், ஒரு நஷ்டப்பட்டுட்டோம், ஒரு கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு வலியை உணர்றோம், ஒரு வியாதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அங்க என்ன, பிரார்த்தனை மற்றும் பொறுமை தான். அதுதான் அதுக்கு தீர்வை தவிர நம்ம குய்யோ முறைன்னு துதிக்கிறது ஒண்ணுமே ஆகப்படுறது இல்லை இல்லையா. அது மிகப்பெரிய விஷயம். ஒரு குழந்தைய காட்டு வருது அப்படிங்கிறது, ஒரு குடும்பமா போயிட்டு ஒரு புள்ளி மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோன்னா எப்படி இருக்கும். பல சமூகங்கள் பார்க்குற, நண்பர்களோடு போறாங்க, டூரா போறாங்க, அருவியில குளிக்க போறாங்க, வலிக்கு விழுந்தான்னு சொல்றாங்க. ஒரு வாலிபன் திருமணம் கூட ஆபத்துக்கு நெருக்கமான ஒரு வயசு நம்ம குடும்பத்துல நம்ம ஊர்ல கேள்விப்படுறோம். எப்படி இருக்கும் அந்த விஷயம். இவ்வளவு காலமா வளர்த்து வாலிபமாக்கி அவன்கிட்ட நன்மை தீமைகளை எதிர்பார்க்கக்கூடிய காலத்துல
அவன் இந்த மாதிரி அருவியில போகும்போது வலிக்கு விழுந்துட்டான், இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அது நிறைய சந்தேகம்லாம் வரும். அவன் வலிக்கு விழுந்தானா, இல்ல கூட்டு போய் கொலை பண்ணானா, இல்ல தள்ளி விட்டானா, அதெல்லாம் அப்புறம் உள்ள கதை. ஆனா ஒரு சம்பவம் நடக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அந்த வசனத்தை இலகுவா படிச்சுட்டு போயிடுறோம். நம்ம எல்லாருக்குமே 4 புள்ள 3 புள்ள 2 புள்ள இருக்குது. ஒரு புள்ள மிஸ் ஆன எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை நம்ம வீட்டுல இறந்துச்சுன்னா நம்ம அதை கண்ணால பாக்குறோம். நம்ம நடந்திருக்கு, நம்ம சப்மிட்டருக்குள்ளே நடந்திருக்குது. மாடியில இருந்து கீழே இறந்த குழந்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நடந்த விஷயங்களை நம்மளே பாக்குறோம். இறந்துருச்சு, அடக்கம் பண்றோம். அந்த தூக்கம் கொஞ்சம் இருக்கும் நம்மள்கிட்ட. குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும். 3 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும், 10 நாள் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது சராசரி நிலைமைக்கு வந்துடும். இப்ப எதுவுமே தெரியாது. அது அல்ல நாட்டகம் கடந்து போயிருவோம். ஆனா ஒரு குழந்தைய காணாக்குன்னா அது கடக்க முடியுமா? அந்த விஷயத்த அந்த புள்ள நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் நம்ம மனசு தாங்காம இருக்கும், கஷ்டமா இருக்கும், அல்லாடும். ரொம்ப கஷ்டம், சிரமமா இருக்கும். நம்ம அனுபவிக்கல, அதை உணர முடியுதானா? இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா பல விஷயம் நம்ம பாக்குறோம்ல. பல விஷயங்கள்னா சில கனவுகள்லாம் காண்றோம். சமீபத்துல எனக்கு ஒரு நிறுவனம் இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்ன ஏதோ ஒரு வகையில வெளிநாடு கூட்டி போயிட்டாங்க, அரபு நாடு கூட்டி போயிட்டாங்க. அங்க போயிட்டு நான் முதல் நாள் சாப்பாடு மறுநாள் சாப்பாடு எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட், கஷ்டமா இருக்குது எனக்கு. எனக்குலாம் டைமுக்கு இலகுவா இருக்கும். ஆனா அது மாதிரி அங்க இல்ல. ஒவ்வொரு வேலையுமே பிரச்சனையா இருக்குது. என் வேலை என்னன்னு தெரியல, நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியல, இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுது, திரும்ப போக முடியாதுன்னு கூட தெரியுது எனக்கு. 2 வருஷம் அவ்வளவுதான் சிக்கிட்டோம். காஃபில்ட்ட பாஸ்போர்ட் போக முடியும், அந்த மாதிரி கனவுல தெரியுது. ரொம்ப அந்த கனவு பிரைட்டா இருக்கு, வெளிச்சமா இருக்குது. ஆனா அதாவது இந்த கனவு நம்ம அங்க நினைக்க முடியாது இல்ல. நம்ம கனவு தான் பாக்குறோம், அது முடிச்சிருவோமா அப்படி நினைக்க முடியாது. பாருங்க, எல்லாமே நம்ம ஆன்ம ஓட்டம் தானே. நம்ம நினைக்கிறது அங்க நடக்காது, அங்க இயல்பா நடக்கிறதா நடக்கும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. நாம அந்த ஊர்ல இறங்கிட்டு அங்க வர முடியாது அப்படின்னாலே ஒவ்வொரு துணி நேரமும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்தோட மனைவி கூட மகிழ்ச்சியா இருந்தோம். இதெல்லாம் தனியா அங்க போயிட்டோம், நினைக்கிறோம் வெளிநாடு போலாமா அப்படின்னு. அது போனா ரொம்ப கஷ்டங்கிறது அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. லோக்கல் மாதிரி இன்னைக்கு போனோமா விரும்பலாம் ஓடி வந்துடலாம். இப்ப அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. அங்க அரபியை பொறுத்து இருக்கும். அது பாஸ்போர்ட் வாங்கிட்டு அப்ப தரும்போது தருவார். இப்ப அதெல்லாம் நிலைமை மாறி ஆபீஸ்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வர முடியும் போகும். அவங்களுடைய வேலையை பொறுத்து, இதை பொறுத்து இருக்குது, செலவு பண்றதை பொறுத்து, அவங்களுடைய பட்டத்தை பொறுத்து, பதவியை பொறுத்து நடக்குது இப்போ. ஆனா நம்ம பார்த்தது நம்ம லேபரான ஒரு வேலைக்கு போயிருக்கிறோம், ரொம்ப கஷ்டமான பாக்குறோம். அப்ப அந்த கடந்து நம்முடைய மனம் எப்படி சஞ்சலப்படுது, எப்படி கஷ்டப்படுதுங்கிறத உணர முடியுது. ஏதாவது சாதாரணமா நம்ம அது கூட நம்ம பெட்ல இருந்து முடிக்கிறோம், அங்கதான் இருக்காங்க, பெரும் மூச்சு விடுறோம், நிம்மதியா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. எப்பா தப்பிச்சம்பா, நம்ம சவுதியெல்லாம் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆனந்தப்படுறோம் பாருங்க. இது கொஞ்ச நேரம் இருக்கும், போகும். ஆனா அந்த சமயம் ரொம்ப கஷ்டமான சமயம், அந்த கடனுடைய நேரம். அது மாதிரி ஒரு குழந்தை காணா போச்சுன்னு சொன்னா எங்க இருக்குது, என்ன செய்யுது, என்ன பண்ணுது, ஒரு வளர்ந்து வாலிபமானா கூட ஏதோ விளைஞ்சு குழப்பான ஒரு ஆறுதல் இருக்கும். குழந்தைக்கு என்ன தெரியும், குழந்தை என்ன நிலைமையில் இருக்கு, என்ன பண்றாங்க, குழந்தைய கொண்டு போன ஒழுங்கா வளர்க்குறானா, இது ஏதாவது அவனை தப்பா பயன்படுத்துறானா, அந்த சிந்தனை இருக்கும்ல. ஏதாவது அவன் கஷ்டப்படுறானா, நோவிலைப்படுறானா, அவனை ஏதாவது சித்திரவதை பண்றாங்களா, இப்படியா பல விதமான சிந்தனைகளுக்கு என்ன தெரியல. ரிசல்ட் தெரியும், நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு. ரிசல்ட்டே தெரியாது அப்படின்னா எவ்வளவு ஒரு துன்பகரமான விஷயம். அதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறத இங்க யாக்கூப் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பொறுமை, பொறுமை மற்றும் பிரார்த்தனை. அழகிய பொறுமையை மேலானது, அதான் சபருன்னு ஜமீலாங்கிற வார்த்தை வராங்க. அப்ப அழகிய பொறுமையை தான் மேலானதுங்கிறத அவர் சொல்றாரு. ஆக நாம நினைக்கிற விஷயம் என்னன்னா, எது இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்கலப்பா. நாம அந்த கான்செப்டுக்கு வரணும். என்ன நடந்தாலும் நம்மளை சுத்தி நடக்கணும், நஷ்டமோ கஷ்டமோ வியாதியோ ஒரு இழிவோ ஒரு அவமானமோ கேவலமோ பகையோ ஒரு துரோகமோ என்னமா இருக்கட்டுமே, கடவுளுக்கு தெரியாம நடக்குதா? அப்படிதான் இல்ல, எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அப்ப அதை சரி பண்ண நாம அங்கதான் நம்ம அப்ளிகேஷன் போடுறதுமே தவிர, ஒப்படைக்கிற பொறுப்பு ஒப்படைக்கணுமே தவிர, நம்மளாம் ஒவ்வொன்று நினைச்சு கவலைப்படுறதுங்கிறது ரொம்ப வீணா. அதுதான் அவருங்க சொல்றாரு, அழகிய பொறுமைக்குதான். எனக்கு பொறுமையே நான் பொறுமையா இருக்கணுங்கிறத அவர் சொல்றாரு. அது மிகப்பெரிய விஷயம். அந்த பொறுமையை நாம சொல்றோம், பேசுறோம், நம்ம நடக்குவோமா அப்படின்னு கேட்டா அது அல்லாஹ் அனுமதிச்சாதான் நடக்கும். பொறுமையா இருக்க அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் அனுமதிச்ச தவிர யாருக்கு நிகழாதுன்னு சொல்றாரு. ஒரு வசனத்துல பார்க்கணும். அல்லாஹ் கொடுக்கணும், அதை கேட்கணும் அந்த பொறுமையை பத்தி. அப்ப அங்க ஒரு குழந்தை காணா போடுங்கிறது நம்ம இதெல்லாம் மறந்து போயிடும். நல்லா படிச்சிருப்போம், குரானை நல்லா ஊழிருப்போம், பல பேருக்கு விசுவச்சுவோம், என்ன கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும். ஆனா நமக்குன்னு சூழ்நிலை வரும் பொழுது இந்த பொறுமை ஞாபகம் இருக்குமாட்டேன்னா இருக்காது. துள்ளுவோம், தூளா பறப்போம், துடிப்போம், அழுவோம், திறனுவோம், நம்ம தகுதிக்கு இஞ்சி படக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்முடைய ஆன்மாவுடைய பலம் அப்படி இருக்கு. அவரு நபியா இருக்கிறாரு, பலமா இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு, சொல்றாரு. இது செஞ்சா இருக்குது அல்ல நமக்கு பாடமா சொல்றாரு, ஏன் நீங்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. என்ன நடந்தாலும்
நீங்க பொறுமையா இருக்கணுங்கிறதா நம்ம சொல்லி தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனா பொறுமை முக்கியம், அதை பயன்படுத்துவதில் நாம ரொம்ப வெகு தொழில் இருக்கிறங்கிறத இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்படி அவர் சொல்லும் பொழுது அமைதியான ஒரு பொறுமையை கைகொள்வதுதான் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் ரகசிய திட்டத்திற்கு எதிராக கடவுள் எனக்கு உதவி செய்வாராக. இவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். நம்முடைய எதிரிகள் என்ன செஞ்சாலும் அந்த திட்டத்துக்கு எதிராக கடவுள் உதவி செய்வார் அப்படி நம்ம முடிவெடுக்கிறோமே தவிர நாமளையாவது ஏதாவது செய்தி நினைக்க விடாது. இவன் நம்ம துரோகம் பண்றானா, இவன் நம்ம அவமானப்படுத்துறானா, சொத்தை பறிக்க பாக்குறானா, நம்ம பண்றதுமா அத வேற செட்டப் பண்றாங்க. சமீபத்தில் அடைஞ்சு மதுரையில கூட ஒரு எல்ஐசி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மேலதிகாரி திருநெல்வேலியில இருந்து மாற்றம் செய்ய அங்க போடப்பட்டிருக்காங்க. அந்த போடப்பட்ட அந்த பொம்பளை அங்க லேடி அங்க போட்டிருக்காங்க. அங்க கீழே உள்ள பல வருஷமா அங்க வேலை செய்யக்கூடிய நபருடைய நிறைய கோல்மாலி வேலை தெரியுது. டாக்குமெண்ட்லாம் தப்பா இருக்குது. என்னன்னு கேட்டிருக்காங்க. மாச கணக்கில் தொலைக்கிறாங்க. அவனுக்கு பதில் சொல்ல முடியல. எல்லாம் கோல்மால் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு கட்டத்துல ரொம்ப நெருக்கம் வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல வச்சு மண்ணெண்ணெய் பெட்ரோலையை ஊத்தி கொளுத்தி போட்டு பில்டிங் எரிஞ்ச மாதிரியே கணக்காடிட்டான். ஒரு கட்டத்துல டாக்குமெண்ட் எரிக்கிறான். எரிச்சதே பார்த்த சமயத்துல கால் பண்ணி அவன் மகனுக்கு சொல்றான், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு. அந்த வார்த்தை கடைசி வார்த்தையா இருக்குது. கால் ரெக்கார்ட்ல கடைசியா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லேடியோடய ரூம் வச்சு பூட்டி கொளுத்திட்டான். இவன் காலையும் லேசா அந்த காயப்பட்டிருக்குது. இவன் பிரைவேட்ல அட்மிட் பண்ணதுனால அதிகமா விசாரிக்க முடியல. அவர் கவர்மெண்ட் அந்த லேடி அங்க பார்த்து இது பண்ணாங்க. கடைசி இப்ப அந்த விஷயம்லாம் இந்த ஒரு மாசம் கழிச்சு டிசம்பர் அந்த விஷயம் அதை தனி போலீஸ் போட்டு ஏன் இவனுக்கு தப்பிச்சா எப்படி பண்ணா அப்படின்லாம் நிறைய ஆய்வு பண்ணி அதை இந்த மாசம். அப்ப இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, கடவுள் தான் மேலான கை. அவர் தான் எல்லாம் தெரியும். நீங்க தப்பு பண்ணி எதையுமே மறைக்கிறதோ அடுத்த நஷ்டப்படுத்துறதோ இதெல்லாம் செல்லாதுங்கிறத சொல்ல வர. நம்முடைய பொறுப்பை எங்க கடவுள் தான் ஒப்படைக்கணும். நமக்கு ஒருத்தர் எதிராக செயல்படுறானா, எதிராக இருக்கிறானா, வன்மத்தை கக்குறானா, அதை நம்மளை அப்படிலாம் பண்ணும் பொழுது கடவுள் ஒப்படைக்கணும். அவருடைய இந்த தீய செயலுக்கு எதிராக கடவுள் எனக்கு உதவி செய்வார். அதுதான் சேமமானது, அதுதான் உருப்படியானது, அதான் சரியானது. நம்ம அதெல்லாம் சேரமானா அப்படி நம்ம அவசரப்படுவோம். பண்ணிட்டானா நான் எப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவோமா. அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம அடங்காது. நம்ம காலமா ஒருத்தனை அவமானப்படுத்தியாச்சு, தண்டனை கொடுத்தாச்சு, தண்டனை அனுபவிச்சுட்டாங்கல்ல, இப்ப சும்மா விடணும்ல. கக்கிட்டே இருப்ப ஈடுபடுதுன்னா நமக்கு அழகிய பொறுமை நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கறத அங்க பிரகடனப்படுத்துற. அப்போ அங்க அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல, கடவுள் எல்லாம் செய்ய வல்லவருங்கிறத அங்க ஒரு சொல்றாரு பாக்குறோம். ஆக பொறுமையை கைகொள்வது எனக்கு மேலான சொல்லிட்டு உங்கள் ரகசிய திட்டத்திற்கு எதிராக நீங்க ஏதோ தப்பு சரி பண்ணிருக்கீங்க, இந்த திட்டத்துக்கு எதிராக கடவுள் எனக்கு உதவி பண்றாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு பிரயாணிகளின் கூட்டம் கடந்து சென்றது. விரைவில் அப்படிய நீர் பிடிப்பாளை நீர் பிடிப்பாளரை அனுப்பியது. என்ன நடக்குதுன்னா, பிரயாண கூட்டம் ஒரு கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு இடம் போறாங்க. போகக்கூடிய பாதையில தான் இந்த கிணறு தான் இருக்குது. அப்ப அந்த பிரயாண கூட்டம் என்ன செய்யுது, இந்த நீர் பிடிப்பாளர்னா அது வேலை வச்சிருப்பாங்கல்ல, நீ சாப்பாடு பண்ணி இதை பண்ணு அதை பண்ணி இதை தூக்கிட்டு வா, இதை ஒண்ணு இல்லை இருக்கும் லக்கேஜ். அதுல ஒருத்தருக்கு நீர் பிடிப்பாளரும் வச்சிருக்கிறாங்க. இந்த நீர் பிடிப்பாளரை ஏவுறாங்க தண்ணி கொண்டு வரதுக்கு. பிரயாணிகளின் கூட்டம் கடந்து சென்றது. விரைவில் அவருடைய நீர் பிடிப்பாளரை அனுப்பியது. ஒருத்தன் வாளியை கீழே விட்டார். கிணறை பார்த்த உடனே அது பாபுல போற இடம் தானே, கிணறு இருக்கும் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க தெரிஞ்ச அவளுக்கு. அந்த இடத்துல லேசான தெரியும் இருக்காது, அதனால குழந்தை உள்ள வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சு அனுப்பினா தன் வாளியை கீழே விட்டார். எப்படிப்பட்ட குழந்தைய பாக்குறாங்க. வாளியை கீழே விடும் பொழுது அங்க தண்ணி இல்லாத கடந்தா நினைக்கிறான் அதிகமா. அவர் பாக்குறாருங்க. வாளியை விட்டா தண்ணியை பார்த்தாலும் வாளியை விட முடியும் என்ன தெரியல. சரி அப்போ வாளியை அவர் கீழே விட்டார். பின்னர் கூறினார், இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இங்கே ஒரு வியாபார சிறுவன் இருக்கிறான் அங்குள்ள வார்த்தை அங்க வரும். ஒரு குழந்தையை பற்றிய வார்த்தை வரும். அங்க இங்க ஒரு குழந்தை இருக்கிறாங்க, குளத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறான் அப்படிங்கறத அந்த நீர்பிடிப்பாளர் சொல்றார். அவரையும் ஒரு வியாபார பொருளாக தன்னுடைய சேர்த்து சென்றன அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து நிறைய பேருக்கு போறாங்க வியாபார பொருள். நகரத்துக்கு போகும்போது ஒரு வியாபார பொருள் இங்க என்ன கொண்டு போய் சும்மா சாமானை கொண்டு போறாங்க. அந்த சாமானை கொண்டு போய் என்ன குழந்தை நம்ம வச்சுக்கலாம் வளர்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்றல. இந்த குழந்தையும் ஒரு வியாபாரம் வச்சுக்கலாம் கொண்டு போறாங்க, வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைக்கு ஏங்கக்கூடியவங்க, குழந்தைய வாங்கக்கூடியவங்க, குழந்தை பிடிக்குமா உள்ளவங்க, மற்றவங்க பிடிச்சிருந்து போறவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்வாங்க, அது வாங்கிட்டு போறதுக்கு உள்ள பொருளை பயன்படுத்தலாங்கிறத சொல்றாங்க.
சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இங்கே ஒரு வியாபார பொருளாக அவங்க சேர்த்து எடுத்துக்கின்றன. அப்ப பழங்காலத்துல எப்படிலாம் இருந்துருக்கு பாருங்க. இந்த காலத்துல சட்டப்படி குற்றம், புள்ளிய வாங்குறது விற்கிறது எல்லாம். ஆனா அந்த காலத்து இருந்திருக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். கடவுள் அவர்கள் செய்ததை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறாருங்கிறத நமக்கு இங்க தெரியப்படுத்துற சபை என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத அறிந்தவராக இருக்கிறாருங்கிறதோட இந்த விஷயம் முடியுது. அவருடைய விளக்கத்தை நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். ஆக இந்த குழந்தைய வியாபார பொருளை அவங்க கொண்டு போய் தான் சந்தையில கொண்டு போய் அது வியாபார பொருளை விற்கிறாங்க. அவங்க இத நம்ம நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கிற சுவீகார புத்திரனாகலாம் அந்த வரும். எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த பாதுகாப்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு அரசு அரச குடும்பத்துல வர்றாங்க. அந்த கதை நிறைய வருது, அந்த வரலாறு நிறைய வருது. நம்ம அதை பத்தி தொடர்ச்சியா பார்ப்போம். ஆக யூசுஃபுடைய வரலாறுல அல்ல நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அழகிய அரசர்கள் கசஸ் அப்படிங்கிற மிக அழகியாரு புனிதமான வரலாறு. நமக்கு ஏராளமான படிப்புகள் இருக்குது. யூசுஃபுட்ட மட்டும் இல்ல, யூசுஃபுடைய சல்ட்டே இருக்குது, நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையுமே இருக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு நிறைய படிப்பை சொல்றாரு. அதே சேர்ந்து அந்த சகோதரர்களும் கடைசி நேரத்தில் திருந்தி அவங்க தப்புகளை ஒத்துக்கொண்டு சகோதரோட சேர்ந்து இருக்கிறதையும் அவங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க தன்னுடைய அகந்தை விட்டு அதை சேர்றாங்க. அதுல அந்த வெறுப்பை அவங்க காட்டல. ஒரு காலகட்டத்தில் அவங்க சரியாயிடுறாங்க. நம்ம அது மாதிரியும் நாம என்ன செய்யணும், நம்முடைய விருப்புகள் எல்லாம் ஒதுக்கி நம்ம சரியான ஒரு ஒரு அனுபவிச்சிட்டோமா, தண்டனையா, ஒரு துன்பமா, ஒரு எதுவும் இருந்தாலுமே அது பழி முடிஞ்சிச்சுன்னா ஒண்ணு சேர பார்க்கணுமே தவிர அதே வச்சு இருந்தோம்னா நம்ம அகந்தைக்கு தீனி போடக்கூடிய விஷயம் ஆயிடும். நம்ம அகந்தைக்கு தீனி போட்டோம்னா நம்ம ஆன்மா நலிந்து போயிடும். அது இங்கேயும் நஷ்டம் அங்கேயும் நஷ்டம் அப்படிங்கிறத உணரணும். அந்த அடிப்படையில அந்த சூறா நமக்கு நிறைய பாடங்களை கொடுக்குது. வெவ்வேறு கோணங்களையும் இந்த வசனங்களை பார்க்க முடியும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு அல்லாஹ் விலக்கி கொடுக்கும் பொழுது நம்ம அதை அன்போம். ஆக வார்த்தையின் பூலத்தும் அல்லாஹ்வுக்கே என்று கூறி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.